அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவிப்பார், தப்புவிப்பார், கடைசி பரியந்தமும் உங்களை நடத்துவார். யார் அவருக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டாகும். ஆகவே எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய நோக்கமும் சிந்தனையும் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சென்று சேர வேண்டும் என்பதுதான். இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கட்டாயம் உங்களை வழிநடத்த தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை வழி நடத்துவார். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கவலைப்படாதிருங்கள். முற்பிதாக்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன்.